புளியங்குடிக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு. வந்த ஆர்டர் போய் யாராவது கேன்சல் பண்ணுவாங்களா? டேய் என்னால முடியலடா. நேரடியா போய் விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். இதுக்கு எதுக்கு நீங்க போயிட்டு? நான் போய் சொல்லிட்டு வரேன். சரி, இது வரைக்கும் ஃபோன் பண்ணல. இல்ல, அதுக்குள்ள நீங்க தான் கூப்பிட்டீங்களே. இத பாருங்க நம்பர். அவர்கிட்ட இது சொல்ல வேண்டாம், சரியா? இது முடியாது போல இருக்கே. இங்க என்ன இருக்கு? நாயினா 4 வீட்டுக்கு போயிட்டு வரத்தா செய்யும். பசிச்சா கிடைக்கிறது எடுத்து தின்னும். அதுக்கு தெரியுமா இது மனுஷன் திங்கிறது, இது நாய் திங்கிறதுன்னு? என்ன சிவகாமி வரும்போதே புலம்பிட்டே வர? இதோ பக்கத்துல சீனிவாசன் ஒருத்தர் புதுசா கொடுத்துன்னு வந்திருக்காருல்ல. ஆமா, பேங்க்ல வேலை பாக்குறாரு. பாக்க டீசென்ட்டா இருப்பாரு. பாக்க டீசென்ட்டா இருந்து என்ன பண்றது? நடந்துக்கிற விதத்துல அது இல்லையே. இன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவரு ஒரு பிரெட் வாங்கிட்டு வந்துட்டு மறந்தாப்புல வீட்டு வாசல்ல வச்சுட்டாராம். அதை ஏதோ ஒரு தெருநாய் வந்து எடுத்துருச்சு. உடனே அந்த ஆளு ஒரு கட்டை எடுத்து அடிச்சு பாவம் அந்த நாயோட 2 காலையும் உடைச்சிட்டாரு. ஐயோ பாவம், அது வலியால கிடந்து துடிக்குது. ஐயோ, என்ன மனுஷனும் அவன் தெரியலையே கடவுளே. அட பாவி. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் ஒரு டயர்ல தீய வச்சுட்டு அது நாய் கழுத்துல மாட்டி விட்டுட்டான். அது கழுத்தை சுத்தி தீ மாலை மாதிரி எரிஞ்சுது. பார்க்கவே பயங்கரமா இருந்தது. ஐயோ ஐயோ, இப்படி எல்லாம் செய்யறதுக்கு மனசு எப்படி வருதோ? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சில பேர் இருக்காங்க, நாய் பூனை யானைக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. பெத்த பிள்ளைங்க சின்ன தப்பு செஞ்சா கூட அத மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க. என்னங்க குத்தி காட்டுறீங்களா? 5 அறிவு மிருகத்துக்கும் 6 அறிவு மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவன் பண்ண தப்பு ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? சரிமா, அதெல்லாம் தப்புன்னே வச்சுக்குவோம். இன்னும் எத்தனை நாளைக்கு அதே பேசிட்டு இருக்க போற? உனக்கு கஷ்டம், அவனுக்கு கஷ்டம். அது உனக்கு புரியலையா? அவரு கடையில லட்டு செய்ய முடியாம ரொம்ப திணறாரு. இத்தனை வருஷமா பார்த்த வேலைய இன்னைக்கு செய்ய முடியலன்னா மனசு முழுக்க அவ்வளவு வேதனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க யாராச்சும் மனசு வச்சா அவருக்கு உதவியா வீட்லயே லட்டு செஞ்சு எடுத்துட்டு போலாம். நாங்களா? என்னமா சொல்ற? ஆமா மாமா, உங்க 2 பேர்கிட்ட இருந்துதான் அவரு ஸ்வீட் செய்ய கத்துக்கிட்டதா சொல்லிருக்காரு. இப்ப அவரால முடியாம கஷ்டப்படும் போது நீங்க தானே மாமா உதவி செய்யணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். பக்கத்திலேயே இருந்து இதை செய் அதை செய்யன்னு சொன்னாலே எல்லா வேலையும் நானே செய்யறேன். யாரும்மா நீங்களா? சரி 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 சரி. அத்தை, எனக்கு தெரியாதுதான், அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். மாமா, நீங்களாச்சும் வாங்க மாமா. பாவம், அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஸ்டமர் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரா. லட்டு ரெடி ஆகலனா ரொம்ப கேவலமா திட்டி மானத்தை வாங்கிடுவாராம். மாமா ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா. என்னமா திடீர்னு இப்படி சொல்ற? நான்லாம் அடுப்புல வந்து ஸ்வீட் எல்லாம் பண்ணி எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சுமா. சிவகாமியாச்சு அப்பப்ப செய்வா, கைப்பக்குவம் ஞாபகம் இருக்கும். எனக்கெல்லாம் சுத்தம். ஏன் சிவகாமி, நீ கொஞ்சம் சரவணனுக்கு கூட மாட உதவி. உன் கோவத்துல ஒரு சட்டிய வச்சா நெருப்பே இல்லாம எண்ணெய் கொதிக்கும் போல இருக்கே. வாய்ப்பு இல்லம்மா, உன் அத்தை வர வாய்ப்பே இல்ல. மாமா, அப்ப நீங்களாச்சும் வாங்க மாமா ப்ளீஸ். நான் எப்படிமா? ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா ப்ளீஸ். 500 லட்டுக்கு ஆர்டர் எடுத்திருக்காரு, ஆனா இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல. நீங்க வரலன்னா முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் மாமா ப்ளீஸ். சரிம்மா, வா பாத்துக்கலாம். எங்க எங்க போறீங்க? சிவகாமி,
என் மகனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தகப்பனா கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை. ஓஹோ. உனக்கு பிடிக்கலனா நீ ஒதுங்கிடு, என்ன தடுக்காத. ஹம். அத்தை என்ன மாமா? மத்தியம்மா இவள மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்படி ஏதாச்சும் செஞ்சாதான் அத்தை அவர்கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சேன். அது எனக்கு புரிஞ்சுதுமா. சிவகாமியோட அர்த்தமே இல்லாத கோவத்தை பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சமாதானமா மாத்தணும்னு நினைக்கிறியே, நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக மட்டும் இல்லம்மா, சரவண மாதிரி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கவே மாட்டா. நீ படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சப்போ எனக்கு கூட மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பொண்ணு நம்ம பையனை மதிக்குமோ மதிக்காதோன்னு தோணுச்சு. ஆனா இவ்வளவுக்கு பிறகும் யாரையும் விட்டு கொடுக்காம நீ பொறுமையா நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும்போது என் மனசார சொல்றேம்மா, உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்மா. நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமா. ஆனா இப்போ உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் அத்தையும் வருவாங்கன்னு நினைச்சுதான். ஆனா அவங்க வராம போயிட்டாங்களே. அத நீ கவலைப்படாதம்மா. எப்படி இருந்தாலும் நம்ம என்னதான் பண்றோம்னு பார்க்க இங்கேயே சுத்தி சுத்தி வருவா. வேணும்னு எதையாச்சும் தப்பா செஞ்சோம்னா உடனே சரி பண்ண ஓடி வருவா. சரி மாமா, அப்ப நாம லட்டு செய்யற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. சரிம்மா, நம்ம கிச்சன்ல வச்சு செய்ய வேண்டாம், நம்ம இங்கேயே செய்வோம். நான் போய் அடுப்ப தூக்கிட்டு வந்துடுறேன். ம். நீ என்ன பண்ற? வெள்ளை சக்கரை, கடலை மாவு, எண்ணெய், பூந்தி கரண்டி, நெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சரிங்க சரி மாமா. பண்ணலாமா? வா. சீக்கிரம் போலாம் வாங்க. அந்த கடலை மாவு எடுமா. ஆ. அப்புறம் தண்ணிய ஊத்தி பிசையணும், அப்பதான் பூந்தி நல்லா வரும். ஏன் மாமா, வெறும் தண்ணி மட்டும் போதுமா? இந்த டால்டா நெய் ஏதாச்சும் சேர்க்கணுமா? நல்ல கேள்வி, எனக்கே டவுட்டா தான் இருந்தது. சரி பரவாயில்ல விடு, நெய்ய கொஞ்சம் ஊத்துவோம். பாலும் நெய்யும் இல்ல, தண்ணி தண்ணி தண்ணி. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். ஏன் சிவகாமி, நீ ஏதாவது பேசுனியா? ஆ? உன் குரலை கேட்ட மாதிரி இருந்தது. ஆ? என்ன சும்மா பாட்டு பாடின? நான் ஒரு கல்யாணத்துல லட்டு சாப்பிட்டேமா. அது வந்து நல்லா செந்தூரம் கலர்ல பளபளன்னு நல்லா டேஸ்டா இருந்தது. நம்ம அந்த மாதிரி இன்னைக்கு லட்டு செய்யறோம். ஆமா. லட்டு சிவப்பு கலர்ல வர்றதுக்கு என்ன மாமா பண்றது? அது அதுல தக்காளி கொஞ்சம் கரைச்சு ஊத்துவோம். எப்படி ஐடியா? சூப்பர் மாமா. நீ போய் முதல்ல தக்காளி எடுத்துட்டு வா. இதோ உடனே போய் எடுத்துட்டு வரேன். ஏ என்ன என்ன சொன்னீங்க? தக்காளியா? லட்டுல யாராவது தக்காளிய போடுவாங்களா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நகருங்க அந்த பக்கம். எந்திரிங்க. தக்காளி போடுறேன், தள்ளுங்க. டால்டா ஊத்துவாங்களா? தக்காளிய தாளிச்சு ஊத்துவாங்களா? ஐயோ, வந்துட்டாங்க பெருசா செய்யறதுக்கு. கொடுங்க. என்ன சிவகாமி? அந்த கரண்டி எடுங்க. இந்தா. இதோ பாருங்க,
ஆ. எவ்வளவு பதமா இருக்குன்னு பாருங்க. ஆமா சிவகாமி. எந்த வேலையும் செய்ய தெரியாது, ஆனா பாய். என்னத்த? ஐயோ, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுங்க. அத்தை, நிறைய லட்டு செய்ய வேண்டியது இருக்கு, அதனால நான் உங்களுக்கு கூட மாட உதவி செய்வேன்ல. நீ போ போமா, போ. சிவகாமி, நான் வேணா ஒத்தாசி இதெல்லாம் எடுத்து வச்சு. ஐயோ, தயவு செஞ்சு இங்க இருந்து கொஞ்சம் போறீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உங்களையும் உங்க மகனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. லட்டு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு போய் கொடுக்காம எங்க போனாங்க ரெண்டு பேரும்? இந்த சந்தியா எங்க போய் தொலைஞ்சா? என்னமோ புருஷன் கஷ்டப்படுறான்னு ரொம்ப கவலைப்பட்டா, இப்ப ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சாலும்? ஐயா, கொரட்டை விட்டு நல்லா நிம்மதியா தூங்குறத பாரு. ஏங்க, எந்திரிங்க. இதோ லட்டெல்லாம் ரெடியா இருக்கு, கொண்டு போய் கொடுங்க. ஏங்க, என்ன பண்றது? எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போனோம்? ஐயோ, என் தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஓண்டதாப்பா எடுத்தேன். கொஞ்சம் விலையை பார்த்து சொல்லுப்பா. அண்ணா, இதுக்கு மேல நான் விலையை குறைச்சா என் தலையில நான் துண்டை போட்டு தானே போகணும். துணியை போய் எடுத்துட்டு வர்ற டீசல் செலவுக்காவது நிக்க வேணாமா? சரிப்பா கோச்சு கூடாத. பில்ல கூட எவ்வளவு ஆச்சு? அதான் சொன்னேனே, 14,700 ரூபாய். ஏன்னா அதான் கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன்னா இவ்வளவு பேரம் பேசுறீங்க? ஏங்க, அதுக்காக அப்படியே கொடுத்துட முடியுமா? நானும் உங்களை மாதிரி வியாபாரி தானே. பா, சில கஸ்டமரை டீல் பண்றதுக்குள்ள உயிர் போயிடுது. இதுக்கு தான் நான் கோவா டூர் போலான்னு சொன்னேன்.
உன்னை அப்படியே கொமோட்லயே குத்த போறேன் பாரு. வேலையை பாரு. எங்க அத்தை கூப்பிடுறாங்க. எடுத்து பேசு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஹலோ அத்தை. அர்ச்சனா, கொஞ்சம் கிளம்பி சீக்கிரம் வீட்டுக்கு வா, வேலை இருக்கு. உடனே வரணுமா அத்தை? ஏன், கடையில ரொம்ப வேலை இருக்கா? அப்படின்னு இல்லத்த, கொஞ்சம் கஸ்டமர் இருக்காங்க. சரி, இருந்தா கூட பரவாயில்ல. செந்தில் அங்க இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். நீ வந்துட்டு உடனே திரும்பி போயிடலாம். அவ்வளவு அவசர வேலையாத்த? சொன்ன உடனே வரமாட்டியா? 1008 கேள்வி கேப்ப. சீக்கிரம் வா. சரிங்க அத்தை, இதோ வரேன் அத்தை. என்னவா அர்ச்சனா? தெரியலங்க, உடனே வர சொல்லி அத்தை கூப்பிடுறாங்க. ஏதோ வேலையா. இப்பெல்லாம் அம்மா உன்னை கூப்பிட மாட்டாங்களே. அப்படின்னா ஏதாவது முக்கியமான வேலையா தான் இருக்கும். நீ போயிட்டு வா. சரிங்க, இதோ இந்த கஸ்டமர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, நேரம் ஆகுது. அம்மா சத்தம் போட போறாங்க. போயிட்டு வா, கஸ்டமர் நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட தான் அர்ச்சனா பேசுறேன். ஏங்க சும்மா இருங்க, அப்படிலாம் வேலையை விட்டுலாம் போக முடியாது. அதான் சொல்றேன்ல, கிளம்பு. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? கேட்டா என்ன சொல்லுவ? நீங்க தான் போவேனான்னு சொன்னீங்கன்னு சொல்லிடுவேன். என்னது? அவ்வளவு பயம் இருக்குல்ல, எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவசரத்துக்கு கூப்பிட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க. இதோ வர அத்தன்னு சொன்ன அர்ச்சனாவோட போன் இப்ப ஆஃப் ஆயிருக்கு. கடை நம்பர் ரொம்ப நேரமா பிஸின்னு வருது. ச்சே, அப்புறம் என்னதான் பண்றது நான் இப்போ? என் மக ரொம்ப கஷ்டப்படுற, நான் போய் உதவி செஞ்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னவரு இப்ப நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த சந்தியாவை எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஐயோ, லட்டெல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கு. யார் எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியலையே. சந்தியா வேற சொன்னா, நேரத்துக்கு லட்டு கொண்டு போய் கொடுக்கலனா அந்த கஸ்டமர் திட்டு வராமே. நான் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அவன் எதுக்கு திட்டு வாங்கணும்? இந்த சக்கரை பைய தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் போகணும்னு 10 தடவை வந்துட்டு போவான். இப்போ ஆளையே காணோம். பார்க்கலாம், நீயும் என்னதான் பண்றன்னு நான் பாக்குறேன். தம்பி, 1 கிலோ ஓமப்பொடியும் 1/2 கிலோ பாதுஷாவும் கொடுப்போம். தரேனே. இவர் எதுக்கு வராரு? சொல்லுங்க. நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து தருவேன்னு சொன்ன, மணி என்னாச்சு? நானும் உட்காந்து பார்த்துட்டு இப்ப கிளம்பி வந்துட்டேன். நீ லட்டு பாக்ஸ் எடு, நானே எடுத்துட்டு போறேன். ஐயா, என்னங்க சொல்றீங்க?
சக்கரை வந்து உங்களை பார்த்து எங்களால செய்ய முடியலன்னு சொல்லிட்டானே இல்லையா? டேய் சொல்லலையா? என்னது? சர்க்கரையும் வரல உப்பும் வரல. என்ன விளையாடுறியா? இப்ப லட்டு தரப்போறியா இல்லையா? டேய் என்னடா அது, சொன்னியா இல்லையா? நான் ரொம்ப நாணயமா தொழில் பண்றவன். கிழிச்ச ஒரு வியாபாரம் பண்றவன் சொல்ல காப்பாத்தணும். சத்தியம் தவறக்கூடாது. உங்ககிட்ட அது இருக்கா? இருக்கே.